எங்களுடைய சமுதாயம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால் இந்த போதைப் பொருள் கடத்தல், களவு, அதே போல பல்வேறுபட்ட கொள்ளை சம்பவங்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு பிரச்சனையை நாங்கள் இங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். குறிப்பாக அண்மையில் அல்லிப்பிட்டியில் நடைபெற்றிருக்கக்கூடிய 17 வயது சிறுவர் அந்த பயசினுடைய மரண சம்பவம், கொலை சம்பவம் இது சாதாரணமாக நிகழ்ந்தது அல்ல. போலீசார் மரணித்திருக்கின்றார். போலீசாருடைய மரணம் தொடர்பாக அவர்கள் விரைவாக அதிரடியாக களமிறக்கப்பட்டு பல்வேறுபட்ட குழுக்கள், விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டு இப்பொழுது விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக மரணமடைந்திருக்கக்கூடிய 17 வயது மதிக்கத்தக்க அந்த சிறுவன் அருள் பயசுடைய மரணத்துக்கு இதுவரை எந்த நீதி கிடைத்தது இல்லை என்றால் எவ்வகையான நீதி வந்து அவருக்கு நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. போலீசார் இப்பொழுது உங்களுக்கு எதிராக நாங்கள் செயற்பட போகின்றோம், நீங்கள் கடனை திருப்பவில்லை என்றால் மீள் செலுத்தவில்லை என்று சொன்னால் உங்களை நாங்கள் போதைப் பொருள் குற்றச்சாட்டிலே உள்ளே கொண்டு போய் வைக்கப் போகின்றோம் என்று சொல்லி அந்த பெண் ஒருவரை மிரட்டி இருக்கக்கூடிய சம்பவம் தமிழர் பகுதியில் அரங்கு சொன்னால் காவல்துறை வந்து என்ன சொல்றது வேலையே பயிரை மேய்கின்ற நிலையில் தான் நாங்கள் இப்பொழுது சட்டத்தினுடைய ஓட்டைகளுக்குள் சிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வடக்கு கிழக்கு சார்ந்தவர்கள் மத்தியில் போதைப் பொருளை ஊடுருவச் செய்து அதனூடாக பல்வேறுபட்ட குற்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்க செய்து இவ்வாறாக சீரழிந்து போக குற்றங்களை கட்டுப்படுத்த வேண்டும் தான். ஆனாலும் எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், எப்படி சட்டத்தை கையில் எடுத்து செயற்பட வேண்டும் என்கின்ற சில விஷயங்களை அவர்களும் உரிய நடைமுறைகளை பின்பற்றி கைக்கொள்ள வேண்டும். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இன்றும் மற்றொரு அரசியல் பார்வை நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம். இன்றைய நாளில் பேசிக்கொள்ளக்கூடிய விடயம் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 2 முக்கியமான சம்பவங்கள், இல்லை என்றால் 2 முக்கியமான விடயங்கள் பற்றி பேசிக்கொள்ளப் போகின்றோம். இப்பொழுது கடந்த சனிக்கிழமை அன்று யாழ்ப்பாணம் கொடிகாமம் கெட்பேலி பகுதியில் சட்டவிரோதமாக மணல் கடத்தல் இடம்பெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அந்த இடத்திற்கு போலீசார் 2 விரைந்திருக்கிறார்கள். அதில் 50 பேருடைய அல்பர்ட் என்கின்ற போலீசார் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த சட்டவிரோதமான மணல் கடத்தல் கும்பலிடம் அவர் சிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். எவ்வாறு நடைபெற்றிருக்கிறது சொன்னால், ஒரு ரகசியமான தகவல் போலீசாருக்கு கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து கொடிகாமம் கெட்பேலி பகுதியில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மணல் கடத்தலை முறியடிப்பதற்காக சென்ற போது உளவு இயந்திரத்தால் வந்தவர்கள், இல்லையென்றால் உளவு இயந்திரத்தை கொண்டு வந்தவர்கள் வலுவேகமாக வந்து போலீசாரை தாக்கியதில் போலீசார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை நாடு முழுவதும் ஏற்படுத்தியிருந்தது மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எனவே இந்த விபத்தின் பொழுது ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார், இன்னொருவர் படுகாயமுற்ற நிலையில் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த நிலையில் இப்படியான ஒரு சம்பவம் காவல்துறையினருக்கு இப்பொழுது காவல் இல்லாத நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய காவல்துறையினருக்கு இப்பொழுது சமூக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பு அற்ற ஒரு சூழ்நிலையே காணப்படுது. எனவே போலீசாருக்கு இத்தகைய செயற்பாடுகளை இவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் சாதாரணமான பொதுமக்கள், சாதாரண இளைஞர்களுக்கு எவ்வாறான வன்முறைகள் இடம்பெறும், இல்லை என்றால் அவர்களுக்கு எதிராக எவ்வாறு இந்த சமூகம் திரும்பும் என்கின்ற ஒரு பலத்த கேள்வி சமூக மத்தியில் எழத்தான் செய்கிறது. அந்த வகையில் போலீசார் மரணித்திருக்கின்றார், இன்னும் ஒரு போலீசார் காயமடைந்திருக்கிறார். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை என்று சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, முக்கியமான ஒரு இதற்கெல்லாம் பொறுப்பாக இருக்கக்கூடிய உடந்தையாக இருக்கக்கூடிய பிரதான சந்தேக நபர் தலைமறைவாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பான விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த போலீசாருடைய இறப்பு தொடர்பாக இப்பொழுது அனைத்து மட்டங்களிலும் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது குழுக்கள் நியமிக்கப்பட்டு, காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசேட தேடுதல் நடவடிக்கைகள், இது தொடர்பான கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. எவ்வாறாக போலீசாருக்கு பாதுகாப்பு அற்ற நிலையில் இப்பொழுது எங்களுடைய சமுதாயம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால் இந்த போதைப் பொருள் கடத்தல் மற்றும் காணாமலாக்குதல்கள், களவு, அதே போல பல்வேறுபட்ட கொள்ளை சம்பவங்கள் என்று சொல்லி இப்பொழுது மணல் கடத்தல் மாபியாக்கள் என்று சொல்லி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அண்மையில் கூட நாங்கள் பார்த்திருந்தோம். மட்டக்களப்பு நகரிலே வவுணத்தீவு பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த சூட்சுமமான ஒரு கொலை சம்பவம், அதைவிட யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளரை பெற்ற மகளும் அதே போல மருமகனும் கொண்டிருக்கக்கூடிய விட இதற்கு பின்னணியாக இருந்திருக்கக்கூடிய போதைப் பொருள் பாவனை, இளவயது திருமணம், இவ்வாறாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நாளுக்கு நாள் இந்த நாட்டில், இந்த சமூகத்தில், அதிலும் குறிப்பாக வடமாகாணத்தை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்தில் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது. இவ்வாறான செயற்பாடுகளுக்கு எப்படி நாங்கள் இதற்கு மறைமுகமாக ஏதாவது காரணம் இருக்கிறதா, மறைமுகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணங்கள் இருக்கிறதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது முழுக்க இந்த போதைப் பொருள், இல்லை என்று சொன்னால் ஒரு தவறான வர்த்தக பரிமாற்றம், இவ்வாறான செயற்பாடுகள் தான் நாட்டிலே புரையோடி போயிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவ்வாறு
இவ்வாறாக அந்த போலீசார் இறந்திருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான விடயம் பரவலாக பேசப்பட்டு இப்பொழுது கைது செய்யப்படக்கூடிய படலம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் உயிரிழப்புக்கான நீதி கோரியும் கூட அவர்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு போலீசாரை சாதாரண ஒரு பொதுமகன் தாக்குவது என்பது இந்த சட்டத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு முரணான நிலையாக இருக்கிறது. சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய, சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய போலீசார் மரணித்திருக்கின்றார்கள். இல்லை என்றால் அவர்களுக்கு எதிராக ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு திட்டமிட்ட செயற்பாடாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த ஒரு குற்றச் செயலை தடுக்க சென்ற போலீசாருக்கு இப்படியான ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக இந்த போலீசாருக்கு எதிராக செயற்பட்டவர்கள், போலீசாருடைய கொலையோடு தொடர்புடையவர்களுக்கு கட்டாயம் நீதியின் பொருட்டு நிலையான ஒரு தண்டனை கட்டாயம் வழங்கப்படவே வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை என்கின்ற அடிப்படையில் இன்னும் ஒரு பிரச்சனையை நாங்கள் இங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். குறிப்பாக அண்மையில் அல்லிப்பிட்டியில் நடைபெற்றிருக்கக்கூடிய 17 வயது சிறுவர் அந்த பயசினுடைய மரண சம்பவம், கொலை சம்பவம், இது சாதாரணமாக நிகழ்ந்தது அல்ல. நேரடியாக போலீசார் சென்று அவருடைய நெற்றி பொட்டிலே துப்பாக்கி முனையில் சுட்டிருக்கின்றார்கள். இதன் மூலமாகத்தான் அவருடைய மரணம் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக உறவினர்கள், பெற்றோர்கள், போராட்டக்காரர்கள் திரண்டு இப்பொழுது போராட்டங்களையும் முன்னெடுத்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனால் இதற்குரிய ஒரு சிறந்த முடிவு, ஒரு உயர்ந்த தீர்மானம் இன்னும் எடுக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகளோடு பயணித்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது இந்த அருள் பயசனுடைய இந்த மரணம் அது போலீசாரால் ஏற்படுத்தக்கூடிய, இல்லை என்று சொன்னால் வேண்டுமென்றே செய்திருக்கக்கூடிய திட்டமிட்ட செயலாகத்தான் சமூகத்தின் மத்தியில் பார்க்கப்படுகிறது. ஆனாலும் கூட இன்னும் ஒரு விடயத்தை பார்க்கணும். இந்த போலீசார் மரணித்திரு ஆல்பர்ட் என்கின்ற 50 வயதுடைய போலீசார் மரணித்திருக்கின்றார். போலீசாருடைய மரணம் தொடர்பாக அவர்கள் விரைவாக அதிரடியாக களமிறக்கப்பட்டு பல்வேறுபட்ட குழுக்கள், விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டு இப்பொழுது விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சந்தேக நபர்கள் தொடர்பான கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையுமே இந்த அரசாங்கம், இல்லை என்றால் சட்டம் சார்ந்தவர்கள் வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த போலீசாருடைய துப்பாக்கி பிரயோகத்தில் மரணமடைந்திருக்கக்கூடிய அந்த இடத்திலே உடனடியாக மரணமடைந்திருக்கக்கூடிய 17 வயது மதிக்கத்தக்க அந்த சிறுவன் அருள் பயசுடைய மரணத்துக்கு இதுவரை எந்த நீதி கிடைத்தது இல்லை என்றால் எவ்வகையான நீதி அவருக்கு நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்றால் இது ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அண்மையில் கூட நுண்நிதி நிறுவனத்திலிருந்து ஒரு பெண்மணி, ஒரு தமிழ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெண் ஒருவர், கட்டைக்காட்டு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் கடன் பெற்றிருக்கின்றார். அவர் தொழில் செய்வதற்காக, அது கடற்றொழிலை செய்வதற்காக கடன் பெற்றிருக்கின்றார். அந்த நுண்நிதி கடன் நிறுவனத்திடமிருந்து அந்த கடனை மீள் செலுத்த முடியாத பட்சத்தில் போலீசார் தலையிட்டு, போலீசார் இப்பொழுது உங்களுக்கு எதிராக நாங்கள் செயற்பட போகின்றோம், நீங்கள் கடனை திருப்பவில்லை என்றால் மீள் செலுத்தவில்லை என்று சொன்னால் உங்களை நாங்கள் போதைப் பொருள் குற்றச்சாட்டிலே உள்ளே கொண்டு போய் வைக்கப் போகின்றோம் என்று சொல்லி அந்த பெண் ஒருவரை மிரட்டி இருக்கக்கூடிய சம்பவம் தமிழர் பகுதியில் அரங்கேறுகிறது. இதுக்கும் போலீசார் மத்தியில் இருக்கக்கூடிய அபிப்பிராயம், நல்லிடங்களை இடைநிறுத்தி அவர்களுக்கு எதிரான ஒரு மனோபாவத்தை கொண்டு வரக்கூடிய, இல்லை என்றால் எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டு வரக்கூடிய, அவர்களுக்கு எதிராக பொதுமக்களால் விமர்சிக்கக்கூடிய வகையில் இடம்பெற்றக்கூடிய. அது மட்டுமல்ல, அண்மையில் நாங்கள் பார்த்தோம் மணற்காட்டு பகுதியிலே போலீசார் சிவில் உடையில் அவர்கள் அரைகுறை ஆடைகளோடு இருந்து அங்கே வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்திருக்கக்கூடிய சம்பவத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். எனவே போலீசார் பொதுமக்களை பாதுகாக்கின்ற அதே சமயம் போலீசார் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடலாமா என்கின்ற ஒரு கேள்விக்குறியும் எங்களுக்கு வரத்தான் செய்யும். என்று சொன்னால் காவல்துறை என்ன சொல்றது, வேலையே பயிரை மேய்கின்ற நிலையில் தான் நாங்கள் இப்பொழுது சட்டத்தினுடைய ஓட்டைகளுக்குள் சிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே சட்டம் என்பது தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்கின்ற பொழுதுதான் இந்த சமூகத்தில் பொதுமக்களுக்குரிய அந்த பாதுகாப்பு ஒரு நிலையான பாதுகாப்பாக அமையும், குற்றங்கள் குறையும். ஆனால் போலீசாரை இப்பொழுது இவ்வாறான குற்றங்களுக்கு உடந்தையாகவும், இல்லை என்றால் போலீசாரை இவ்வாறான செயற்பாடுகளை செய்வதனூடாக பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய, போலீசார் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்று, இல்லை என்று சொன்னால் அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு மரியாதை இப்பொழுது இல்லாமல் போகின்ற நிலையைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த போலீசாருடைய மரணம், ஆல்பர்ட் என்கின்ற போலீசாருடைய மரணம் தொடர்பாக துரித கதையில் உரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கக்கூடிய இந்த காவல்துறையினர், இல்லை என்றால் சட்டத்துறையினர், இந்த அரசாங்கம், அரசு சார்ந்த
செயற்படுகின்றவர்கள் ஏன் அந்த 17 வயது சிறுவனாக இருக்கக்கூடிய அருள் பயசனுடைய மரணத்திற்கு நீதி இன்னும் கொடுக்கவில்லை? அவருடைய போராட்டங்கள் மழுங்கடிக்கப்படுகிறது. ஏன் அவருடைய மரண சடங்கில் கூட யாருமே கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி போலீசாரால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக அவருடைய குடும்பத்தினர், உறவினர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்ற நிலையை தான் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே கொடிகாமம் பகுதியிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கொலைக்கு கட்டாயம் உரிய தண்டனை அந்த உரிய குற்றவாளிக்கு வழங்கப்பட்டே ஆக வேண்டும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இங்கு இடமில்லை. ஆனாலும் கூட அதே சமயம் அல்லைப்பட்டி பகுதியில் அந்த 1 மணி நேரம், நள்ளிரவு 1 மணி நேரம் இல்லையென்றால் அதிகாலை 1 மணி நேரம் நடந்திருக்கக்கூடிய துப்பாக்கிச் சூட்டு எதேர்ச்சியான துப்பாக்கிச் சூட்டாக நடந்ததல்ல. அது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது மந்தகதிகள் தான் சென்று கொண்டிருக்கிறது. அது தொடர்பான மேலதிகமான தகவல்கள் இன்னும் கிடைக்கவில்லை. அவ்வாறான வழக்குகள், விசாரணைகள் எல்லாம் அப்படியே இப்பொழுது முற்றுமுழுதாக இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி இப்பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியான போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பது நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் இருக்கிறது. எனவே போலீசார் என்பவர்கள் மக்களுடைய நலன் சார்ந்து செயற்படக்கூடியவர்கள். கையூட்டல்களை பெற்றுக் கொள்ளாமல், இல்லை சொன்னால் மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல், ஒரு பக்கம் சார்ந்து செயற்படாமல் இரு பக்கத்திலும் சார்ந்து செயற்படக்கூடியவர்கள், நீதியை நிலைநாட்டக்கூடியவர்கள், நடுவு நிலைமை தவறாதவர்கள், அப்படி என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது போலீசாருடைய நிலைப்பாடு எவ்வாறு போகின்றது என்று சொன்னால், சமூகத்துக்கு ஏற்றுக்கொள்ளாத, இல்லை என்றால் சமூகத்தில் புரள்வான நடத்தைகளை அவர்கள் வெளிப்படுத்துவதாக எல்லோராலும் இப்பொழுது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதையும் நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். எனவே போலீசாரை நம்பி இருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்களுக்கு போலீசார் செய்ய வேண்டிய அளப்பெரிய சேவையையும் தாண்டி இப்பொழுது அவர்கள் பணத்திற்காக தங்களை விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை மக்கள் சுமத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே நீதி என்பது எல்லாருக்கும் ஒரு பொதுவான நீதியை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. நீதி, நியாயம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது எங்கு தவறு நடக்கிறதோ, இல்லை என்றால் எங்கு பிழை இருக்கிறதோ அவர்களுக்கு தண்டனை கொடுத்து சரியான பக்கத்திற்கு நீதியையும் நியாயத்தையும் கொடுக்க வேண்டியது எங்களுடைய அரசாங்கத்துடைய கடமையும் பொறுப்பாகவும் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இவ்வாறாக இவர்கள் இளைநிலை செயற்பாடுகளை செய்வது மக்கள் மத்தியில் பெரும் ஒரு நிலையில் என்று சொன்னால் விமர்சனத்தை தோற்றுவிக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. எனவே துரித கதியில் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய போலீசார் இந்த சிறுவனுடைய மரணத்தில் பாராபட்சம் பார்ப்பது ஏன்? அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இதுவரையான காலப்பகுதியில் எவ்விதமான ஒரு நடவடிக்கையும், சட்டம் சார்ந்த செயற்பாட்டையும் இதுவரை எடுக்கவில்லை என்பதும் ஏன் என்கின்ற பலத்த கேள்வி இருக்கிறது. அவருடைய மரணச் சடங்கில் கூட இறுதியாக அவருடைய உடலமானது இறுதிக்கிரியைகளுக்காக கொண்டு செல்லப்படுகின்ற நேரத்திலும் கூட அங்கே யாரும் போகக்கூடாது, இல்லை சொன்னால் போகின்றவர்களுக்கு எதிராக நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வோம், போகின்றவர்களுக்கு எதிராக நாங்கள் அவர்களுக்கு அச்சுறுத்தல்களை விடுப்போம், அவர்களையும் நாங்கள் கைது செய்ய வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும் என்று சொல்லி போலீசார் அங்கே முட்டுக்கட்டையாக, இல்லை என்றால் அவர்களுக்கு இடையூறாக இருந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி இப்பொழுது தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. எனவே அந்த சிறுவன் தவறு செய்திருந்தாலும் கூட அந்த சிறுவனுடைய வாழ்க்கையை இப்பொழுது அவர்கள் கேள்விக்குறியாக மாற்றிருக்கிறார்கள், குடும்பத்தை கேள்விக்குறியாக மாற்றியிருக்கிறார்கள், சிறுவனை கொலை செய்திருக்கிறார்கள். இது ஒரு திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய கொலை சம்பவமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். போலீசாருக்கு நடந்திருக்கக்கூடியது குற்றம் என்று சொன்னால், அவருக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு அநீதி என்று சொன்னால், இந்த பக்கம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த சிறுவனுக்கு, இந்த அருள் பயஸ் என்கின்ற சிறுவனுக்கும் நடந்திருக்கக்கூடியது ஒரு அநீதியான செயற்பாடாகத்தான் சமூகம் சார்ந்த மட்டத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இவ்வாறான செயற்பாடுகளை களைந்து சாதாரண பொதுமக்களுக்கு போலீசார் நம்பிக்கை தரக்கூடிய வகையில் செயற்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஒரு எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. எனவே இப்படியான செயற்பாடுகள் செய்கிற பொழுது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நல்லெண்ணங்கள் இல்லாமல் போகக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே இப்போது ஊழலற்ற, வன்முறையற்ற, இல்லைன்னு சொன்னால் பல்வேறுபட்ட விடயங்களை களைந்து நாங்கள் புதிதாக சிஸ்டம் சேஞ்ச் என்று கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜேவிபியினுடைய, என்பிபியினுடைய அரசாங்கம், அனுரகுமார திசாநாயக்க தலைமை வகிக்கக்கூடிய, என்றால் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த புதிய அரசாங்கத்தில் கூட இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்ந்தேச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எனவே அனுரகுமார திசாநாயக்க அரசியல் மேடைகளில், இல்லை என்றால் அரசியல் பேசுகின்ற பொழுது அவருடைய பரப்புரை கூட்டங்களில் கூட சொல்லியிருப்பார், ஊழலை நாங்கள் அடியோடு இல்லாமல் செய்வோம், போதையற்ற உலகத்தை நாங்கள் உருவாக்குகிறோம், நாடு அனுரவோடு என்கின்ற பல்வேறுபட்ட வாசகங்களை அவர்களுடைய தேர்தலினூடாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது நடப்பது அதற்கு எதிர்மாறான செயற்பாடுகளாகத்தான் இருக்கிறது. எனவே வேண்டுமென்றே
மக்கள் மத்தியில் இல்லையென்றால் வடக்கு கிழக்கு சார்ந்தவர்கள் மத்தியில் போதைப் பொருளை ஊடுருவச் செய்து அதனூடாக பல்வேறுபட்ட குற்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்கச் செய்து இவ்வாறாக சீரழிந்து போக வேண்டும் என்கின்ற மறைமுகமான திட்டமிடல்கள் மறைமுக செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இவ்வாறான செயற்பாடுகள் ஒரு காலத்தில் நடைபெறவில்லை, இப்போது நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு பல்வேறுபட்ட மறைமுகமான காரணிகள் செல்வாக்கு செலுத்தும் என்பதையும் நாங்கள் இப்பொழுது உண்மையாகவே சொல்லத்தான் வேண்டும். எனவே அப்பட்டமாக சொல்வதென்றால் இதற்கு பின்னால் ஏதோ ஒரு சூழ்ச்சி, ஏதோ ஒரு விடயம் பகிரங்கமாக அமுக்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது சொல்வார்கள், புயலுக்கு முன்பு ஒரு மௌன அமைதி, மயான அமைதி ஒன்று உருவாகும் என்று சொல்லி இவ்வாறான பிரச்சனைகள் வருவதற்கும் ஒரு மயான அமைதி இல்லைன்னு சொன்னால் மௌனமான ஒரு சக்தி ஏதோ ஒன்று இவ்வாறாக செயற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்பதையும் நாங்கள் சொல்லியாக வேண்டும். எனவே இன்றைய நாளிலும் பார்த்திருந்தோம், இந்த போலீசாருக்கும் நீதி கிடைக்க வேண்டும். அதே பக்கம் இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது இந்த அருள் பைஸ் என்கின்ற சிறுவனுடைய கொலைக்கும் இல்லை என்று சொன்னால் அவருடைய குடும்பத்திற்கும் நீதி நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்கின்ற இருதரப்பட்ட விடயங்களை நாங்கள் தொடர்புபடுத்தி இன்றைய அரசியல் பார்வை நிகழ்ச்சியினூடாக நாங்கள் பேசியிருந்தோம். எனவே போலீசார் இது தொடர்பாக இனி வரக்கூடிய நாட்களில் அதிகமாக குற்றங்களை கட்டுப்படுத்த வேண்டும் தான், ஆனாலும் எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், எப்படி சட்டத்தை கையில் எடுத்து செயற்பட வேண்டும் என்கின்ற சில விஷயங்களை அவர்களும் உரிய நடைமுறைகளை பின்பற்றி கைக்கொள்ள வேண்டும் என்கின்ற எல்லோருடைய எதிர்பார்ப்புகளோடும் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். எனவே மற்றும் ஒரு அரசியல் பார்வை நிகழ்ச்சியினூடாக இன்னும் ஒரு அரசியல் சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக அதுவரையில் உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் டயான். வணக்கம் நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள்.